ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ராகி களி செய்ய போறோம். இது பாரம்பரியமான உணவு. இது ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கடையில தான்ப்பா மாவு வாங்கியிருக்கேன், ராகி மாவு வாங்கியிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம ராகி களி கிண்ட போறோம். ஒரு பவுலு ராகி மாவு எடுத்துக்குவோம். நான் ஒரு 2 ஆள் 3 ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து அளவு இந்த பெரிய பவுலில் கொட்டிக்கிடுவோம். 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நம்ம 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா கட்டி விடாமல் நல்லா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு பிட்டு கட்டி இருக்கக்கூடாதுப்பா, கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்துப்பா மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலந்தாச்சு. பாருங்க, இப்போ ஒரு பிட்டு கட்டியில். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா கரைச்சிக்கிறோம். இப்போ மாவை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட்ல வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம ராகி களிக்கு 1 கப்பு மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி 10 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த சட்டியில் வந்து அதே நம்ம ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போப்பா தண்ணி கொதிக்கிற நிலைக்கு வந்துருச்சு. தண்ணி கொதிச்சுட்டு வரப்போகுது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ராகி மாவு, இப்போ இதை வந்து நல்லா கிண்டிக்கிடுவோம். கீழே வந்து அடியில் வந்து அப்படி நின்றுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போப்பா கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்கு ஊற்றுறோம்னா, நம்ம ராகி மாவு ஊற்றமேத ரொம்ப உங்களுக்கு கட்டி வந்து டக்குன்னு ஒழுகாது. அதனால கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்போ மாவு வந்து இன்னமே உங்களுக்கு கூழ் மாதிரி ஆயிடும், களி மாதிரி இருக்காது. இப்போ இதை வந்து மாவை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. பச்சை தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க, சூட்டு கம்மியாகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ராகி மாவு கிண்டமே தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கட்டி விழுகாது. இல்லைன்னா கட்டி விழுந்துறதுக்காண்டி நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்ப்பா பச்சை தண்ணி. அளவு வந்து மெயினாக முக்கியம். இப்போ இதை வந்து நம்ம கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கீழே வந்து அடிப்பிடிக்காது, இல்லாட்டா அடிப்பிடிச்சுக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா மாவு வந்து கெட்டி ஆகிட்டு வருது. அடுப்பை நல்லா சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க. இப்படி கிண்டணும்ப்பா, அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழுகாது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்படி நல்லா கிண்டணும். துணியை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இப்படி கிண்டணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் அழுத்தி இப்படி கிண்டுனாதான் உங்களுக்கு கீழே வந்து கட்டி விழுகாது, இல்லாட்டா கட்டி விழுந்துடும். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேஸை ஆஃப் பண்ணிட்டு கூட அப்புறம் கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் இது செஞ்சுக்கோங்க. சரிங்களாப்பா? இப்போ அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்க, ஒரு பிட்டு கட்டி இல்லை. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். ஒட்டி இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா சமமாக்கிடுவோம். துணியை பிடிச்சி நல்லா இப்படி இப்போ எல்லாத்தையும் இதை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போப்பா நம்ம வந்து இதை வந்து ராகி களியை வந்து அரை வேக்காடில், அதாவது அரை வேக்காடில் வேக வச்சுருப்போம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விடுவோம். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம். இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு போட்டுக்கோங்க, இல்லாட்டா சும்மா வச்சாலும் வச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் வந்து தண்ணி
இப்போ வந்து நம்ம வந்து களி கிண்டி இருந்தோம் இல்லையா, 3/4 விக்காடு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால இதுக்குள்ள இறக்கிடுவோம். இதை மூடி போட்டுருவோம். இப்போ இதுக்கு மேலே குக்கர் மூடி போட்டுருவோம். பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா பெரிய குக்கர் கூட போட்டுக்கலாம். 3 விசில் வரணும். 3 விசில் வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 விசில் வரட்டும்பா. இப்போப்பா 3 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா 3 விசில் அடங்கிருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம நல்லா 3 விசில் விட்டு நல்லா நம்ம ராகி களியை வந்து வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்திருக்கும் பஸ்பமாக. உங்களுக்கு அந்த ஆவிலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா பூவாக மலர்ந்து வெந்திருக்குப்பா. நம்ம தண்ணியை தொட்டு இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிட்டு ஒட்டாது, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துப்பா பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். நல்லா ஒரு புளிக்கரண்டி மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா நல்லா எடுக்க நல்லா லட்டு மாதிரி வரும். இந்த ராகி களியை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. எல்லாரும் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைய சாப்பிட்லாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து, நிறைய கால்சியம் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா இது தரலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நல்லா ஆரோக்கியமா இருப்போம்ப்பா. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி களிக்கின்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் சட்டுன்னு வச்சிடலாம்ப்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சுட சுட சாப்பிடணும். இப்போ அம்மா வந்து நான் வந்து கறி குழம்பு வச்சிருக்கேன். வீட்டில் வந்து சாம்பார் வச்சுக்கலாம், புளிக்குழம்பு வச்சுக்கலாம், மீன் குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்புக்குலாம் அவ்வளோ டேஸ்ட். மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு, சாம்பார், புளிக்குழம்பு எது நம்ம வீட்டில் வைக்கிறோமோ அதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.